நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது புதல்வன் குற்றமற்றவன். உண்மையில் அவன் குற்றமற்றவன் என்று தாம் நம்பிக்கை கொண்டிருந்தால் தமது வார்த்தைகளில் இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காது. இந்த அநீதிக்கு தாம் நியாயம் வழங்க வேண்டும். அரசே, பாண்டவின் புதல்வர்கள் என்று ஆணவம் இல்லாமல் பாண்டவர்கள் வாழ்வது போல் உனது புதல்வர்களும் வேந்தனின் புதல்வர்கள் என்று ஆணவமின்றி வாழ வேண்டும். துரோணாச்சாரியாரின் ஆசிரமத்தில் உன்னுடைய புதல்வர்கள் அனைவரும் 12 ஆண்டுகள் கல்வி பயில்வார்கள். அந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் உன்னுடைய புதல்வர்களோடு எந்த விதமான சம்பந்தமும் உனக்கு இருக்கக்கூடாதா? தந்தையே, தந்தையே, நான் கேள்வியுற்றது உண்மையா? நான் குருகுலம் செல்ல வேண்டும். மௌனமாக இரு. என்னுடைய அறைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அனுமதியை பெறும் வழக்கத்தை கொள். தந்தையே, ஆம், நீ உன்னுடைய சகோதரர்கள் அனைவருடனும் குரு துரோணாச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். அஸ்தினாபுரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள தபோவனமான ஆசிரமத்தில் அவரிடம் சகல விதமான கலைகளையும் கற்றறிய வேண்டும். குருவின் உத்தரவுகளை நீங்கள் அனைவரும் சிரமேற்கொள்ள வேண்டும். பாண்டுவின் 5 புதல்வர்களோடு காழ்ப்புணர்ச்சியின்றி பழக வேண்டும். ஆனால் ஏன் எனக்கு இந்த தண்டனை என்று கூறுங்கள். இதற்கான காரணம் என்ன? இதுவே நமது குல வழக்கம் துரியோதனா. உனது அகங்காரத்தையும் நீ கொண்டுள்ள அலட்சிய போக்கையும் அடியோடு அழிப்பதற்கு இது ஒன்றே வழியாகும். இதைத் தவிர வேறு உபாயம் என்னிடம் இல்லை. நான் என்ன தவறிழைத்தேன் என்பதையும் எடுத்துரையுங்கள். இதுவரை நான் தமது இச்சையை நிறைவேற்றுவதையே கடமையாக கொண்டேன். தம்முடைய விருப்பம் என்ன? தமக்கு பிறகு இந்த அஸ்தினாபுரத்தை நான் ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டீர்கள். தந்தையான என்னிடமே கேள்வி கேட்கிறாயா? நீ பீமனுக்கு அநீதி இழைத்தாய் அல்லவா? அதற்கு அனுமதி வேண்டினாயா? அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் தந்தையே. தமது விருப்பத்திற்கு பங்கம் விளைவிக்கவே அஸ்தினாபுரத்திற்கு வந்தவர்கள் அவர்கள். சத்ருவோடு சிரித்து பேச என்னால் இயலவில்லையே. சத்ருவா? பாண்டுவின் புதல்வர்கள் சத்துருக்கள் என்று நான் கூறவில்லையே. தாம் தான் கூறினீர்கள் தந்தையே. தாம் தான் கூறினீர்கள். வாழ்வின் அர்த்தம் மகத்துவத்தை அடைவதென்றீர்கள். அரியணை ஏறும் மகத்துவ கனவை காண்பவன் நான். கனவை நிறைவேற்றும் மார்க்கத்தில் எவரேனும் குறுக்கிட்டால் அவர்களை அகற்றுவது நம் கடமை என்றீர்கள். தாம் உரைத்ததையே நான் நிகழ்த்தி இருக்கிறேன். எவ்வாறு இது குற்றமாகும் தந்தையே? குற்றமா? நீ என்ன குற்றம் இழைத்தாய் என்பதை நான் அறியேன். ஆனால் உனக்கு தண்டனை வழங்குவதில் நான் தவறு இழைத்து விட்டேன் என்பதை இப்போது நன்கு உணர்கிறேன். குருகுலம் நோக்கிச் செல்வதைத் தவிர வேறு எவ்வித உபாயமும் உன்னிடம் இல்லை மகனே. விரைந்து புறப்படு. குருகுலம் செல்வாயாக. இழுக்கான நடவடிக்கைகளை எல்லாம் அழித்து ஒழுக்கத்தை வெளிப்படுத்த. செல். ஆனால் தந்தையே, இங்கிருந்து சென்று விடு. சென்று விடு.
உலகில் பிறப்பெடுப்பவர்கள் யாவரும் நிர்மலமான நிலையை பெற்றவர்கள் ஆகின்றனர். அவர்கள் அனைவரும் நல்லவை தீயவை இரண்டிற்கும் சார்ந்தவர்களாக இருப்பதே இல்லை. அதாவது பிறப்பினால் ஒருவனை நல்லவன் அல்லது தீயவன் என்று கூற இயலாது. எனில் தீய வழியினில் ஒருவன் எவ்வாறு செல்லத் துவங்குகிறான்? இது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? பிள்ளைகளை ஈன்ற பெற்றோர் தொடர்ந்து கூறும் வார்த்தைகளே அப்பிள்ளைகளின் இதயத்தில் நிரந்தரமாக பதிந்து விடுகின்றன. அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் குடம்பாலும் விஷமாகி விடுவதற்கு இணையாகும் இது. அப்படியெனில் தாய் தந்தையரின் இதயத்தின் ஆசையானது அவர்களின் வாரிசுகளுடைய நன்மைக்கும் தீமைக்கும் அஸ்திவாரமாகி விடுகிறது. நான் கூறுவது சத்திய வார்த்தைகள். இருப்பினும் வாரிசுடைய நடவடிக்கையில் தவறானது தென்படுகையில் பெற்றவர்கள் இருவரும் துயரத்தால் துடிதுடித்து விடுகின்றனர். அப்போது ஈன்றவர்களுடைய இதயமானது இத்தீய ஒழுக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சிந்திக்கிறது. தாய் தந்தையர் அவர்கள் அறியாமலேயே வாரிசின் வாழ்வில் நரகம் எனும் விதையை விதைக்கின்றனர். வாரிசுகளுடைய இதயம் எனும் பூமியில் நரகம் எனும் விருட்சமும் வளரத் துவங்குகிறது. ஆகையினால் தாம் ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்தில் நல்லொழுக்கத்தோடு நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பெற்றவர்கள் முதலில் தமது எண்ணங்களுக்கு கடிவாளம் இட வேண்டியது அவசியம் அல்லவா? ஒவ்வொரு தாய் தந்தையரும் இது பற்றி சிந்திப்பது அவசியமாகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வ்யாசம் ததோ ஜாயம் உதீரயே. வருகை தந்துள்ள பிரஜைகளே, சந்திர வம்சத்தின் எதிர்காலம் ஒளிமயமாக மாறுவதற்கு மகத்தான முடிவொன்று இன்று எடுக்கப்படவிருக்கின்றது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள 4 ஆசிரமங்களில் முதன்மையான ஆசிரமம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் காலத்தில் பிரஜைகளின் சுகம், அவரின் நிம்மதி இரண்டிற்கும் அடிப்படை வம்சத்தின் இளவரசர்களுக்கான கல்வி, அவர்களுடைய நல்லொழுக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இளவரசர்கள் கல்வி பயின்று வரும் வேளையில் அவர்களால் இந்த அகண்ட ராஜ்யம் பாதுகாப்பையும் ஆனந்தத்தையும் சுகத்தையும் பெறும். அக்கல்வியம் மகத்துவத்தை வழங்கும் என்று நம்பிக்கை கொள்கிறேன். அகிலம் போற்றும் பாரதம். சந்திரவம்சத்து இளவரசர்கள், சந்திரவம்சத்து இளவரசர்கள், சந்திரவம்சத்து இளவரசர்கள், சந்திரவம்சத்து இளவரசர்கள், சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும்
குமாரர் துரியோதனரே, குமாரர் யுதிஷ்டிரரே, மற்ற இளவரசர்களின் சார்பாக அரசரிடத்தில் அனுமதியையும் உபதேசத்தையும் பெறுங்கள். மற்றுள்ள இளவரசர்கள் ஈன்ற தாயிடம் உத்தரவு பெறுவார்கள். புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. பணிகிறேன் அரசே. நீடோழி வாழ்வாயாக. உத்தம வழியில் ஞானத்தை பெறுவீர்களாக. குரு கூறும் வார்த்தைகள் அந்த தெய்வத்தின் வாக்கினை விட உயர்வானது. நீ ஒரு குணவானாகையால் இது பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை. சிரம் தாழ்த்தி பணிகிறேன் தந்தையே. ஆயுஷ்மான் பவ மகனே. உனது எதிர்காலம் பற்றி எண்ணி எண்ணற்ற கனவுகளை நான் என் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறேன். வித்தையை பயின்று கல்வியை கற்று விரைவாக அரண்மனை திரும்புவாயாக. அஸ்தினாபுரம் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும். பணிகிறேன் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. பணிகிறேன் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. மகாராஜா, பாலகர்களை ஆனந்தத்தோடும் உற்சாகத்தோடும் வழி அனுப்புங்கள். இன்று விடைபெறும் பாலகர்கள் விரைவில் நற்குணம் படைத்த இளவரசர்களாக திரும்புவார்கள். அந்நன்னாளை எதிர்நோக்கி நான் காத்துக் கொண்டிருப்பேன். என்னுடைய புதல்வர்கள் மற்றவர்கள் காட்டிய பாதையில் செல்வதை விடுத்து அன்று முதல் மற்றவர்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். பயிற்சி சுகமாக அமைய இந்த தயிரை தருகிறேன். பயிற்சி இனிமையானதாக அமைய சர்க்கரையை தருகிறேன். பீமா, கரத்தை நீட்டி இதை பெற்றுக்கொள். மாதா, முதலில் இளவல்களுக்கு தாருங்கள். அதிகம் வேண்டாம். சிறியவர்கள் அல்லவா, அதனால் அதிகம் உண்ணக்கூடாது. சர்க்கரையிட்ட தயிரை வீணாக்குவதென்பது சரியான செயல் அல்ல. பீமா, அர்ஜுனா, தமது சகோதரர்களை காக்க வேண்டியது தம் இருவருடைய தலையாய கடமையாகும். நம்பிக்கை கொள்ளுங்கள் தாயே, நான் அனுமனை விட பலம் வாய்ந்தவனாவேன். நகுல சகாதேவனை நான் காப்பேன். பிரச்சனை யாதெனில் நகுலன் அதிகமாக அளவலாவுகிறான். அச்சமயத்தில் என்னை யார் காப்பாற்றுவார்கள்? யார் தம்மை காப்பாற்ற வேண்டும்? ஆமாம், உண்மைதான். நானே என்னை உன்னிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வேன். என்னை மிஞ்சிய சக்திசாலி இந்த அகிலத்தில் எவரும் இல்லையே.
தாம் புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நீடூழி வாழ வேண்டும் என்று தம் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். தம்மை எண்ணியே கவலை கொண்டிருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதா, தந்தை எம்மிடத்தில் எக்காரியத்தை செய்தாலும் உத்தமமாகச் செய்ய வேண்டும் என்றார். நான் அவர் உத்தரவை பின்பற்றுவேன். குருகுலத்தில் உத்தமமாக எனது வித்தையை நான் கற்றறிவேன். என்னுடைய தனுர் வித்தையை கொண்டு உடன் பிறந்தோரை நிச்சயம் காப்பேன். உன் மீது எனக்கு பரிபூரண விசுவாசம் உள்ளது. புறப்படு. ஓம் சர்வஸ்தர்த்து துர்காணி சர்வோ பத்ராணி பஷ்யந்து சர்வகாமான் வாக்னோது சர்வஹ சர்வத்ர நந்தது சதமானம் பவாத் சதாயு புருஷः தீர்காயுமஸ்து சமஸ்தஸ்ய மங்களானி பவந்து உத்தரோத்தர அபிவிருத்தியஸ்து. அங்கு பார், சகுனி மாமா அவர்கள் நமது சிரம பரிகாரத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டார். வா.
Thank you.